ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வெளியிடுறதுக்கான டேட்டை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிலேட்டடான ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னைக்கு வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு, அதாவது 1/1/2024 வந்து மையப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. அதாவது எத்தனை பேர் வந்து ஏற்கனவே இறந்துருக்காங்களோ அவங்களுடைய பேர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஸோ உள்ளே வராங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருந்தால் தான் உங்களுடைய பேர் வந்து அதாவது நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு வரும். ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டர் ஐடி, அதாவது நியூவாக அப்ளை பண்ணவங்களுடைய லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாரி ஏற்கனவே அப்ளை பண்ணி ஸோ ஆக்டிவாக இருக்கா, நீங்கள் உங்களுடைய பேர் வந்து ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாரி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஜிஓவை தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஜிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/20 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 27/12/2023 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். 1/1/2024 தகுதியப்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தப்பட்ட அட்டவணையினை இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்கண்டவாறு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தல் அட்டவணை வந்து, அதாவது சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்துக்கான அட்டவணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 2 அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே உள்ள அட்டவணை, திருத்தப்பட்ட அட்டவணை. ஸோ ஏற்கனவே வந்து என்ன டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ 26/12/2023 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்புரை மற்றும் பருப்புரை, அதாவது ஸோ மறுப்புரை மீதான தீர்வு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்புரை மற்றும் மறுப்புரை அப்படின்னா ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில், அதாவது இந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் யாருடைய ஓட்டர் ஐடி எல்லாம் ஆட் பண்ணலாம், யாருடைய ஓட்டர் ஐடி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான தீர்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26/12/2023 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 12/1/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வருஷத்துக்கான ஜனவரி மாதத்தில் தான் இதுக்கான தீர்வை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட லிஸ்ட்டை எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதே அந்த ஃபைனலைஸ் பண்ணுற லிஸ்ட்டை வந்து என்னைக்கு 12/1/2024 வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதார அளவுக்கான சரிபார்த்தல் மற்றும் இறுதி வெளியீட்டுக்கு ஆணையத்திடம் அனுமதி பெறுதல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏற்புரை மற்றும் மறுப்புரையில் இருந்து ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி, அதாவது ஆணையத்தினிடம் அனுமதி பெறுதல், ஸோ தரவுகளை புதுப்பித்தல் மற்றும் அச்சிடுதல். ஸோ அவங்கள வந்து ஆணையத்தினிடம் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடுவாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 5/1/2024 வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22/1/2024, அதாவது ஸோ அடுத்த மாதம் ஸோ 22ஆம் தேதி தான் ஃபைனல் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏற்புரை மற்றும் மறுப்புரைக்கான தீர்வு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/1/2024 வந்து அன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா 17/1/2024 வந்து அப்ரூவல் வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டு என்னைக்கு வெளியிடுவாங்கன்னா 22/1/2024 வந்து வெளியிடுவாங்க. ஸோ உங்களுடைய லிஸ்ட்டு வந்து 22ஆம் தேதி வெளியிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதாவது election.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.